வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் ஃபார்மிங்கில் இந்த ட்ரிங்கர் கப் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நாட்டுக்கோழி பண்ணைக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஆன்லைனில் ₹390 வித் டெலிவரி சார்ஜோட 6 பீஸ் வாங்கினோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அதை ட்ரில் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரில் பிட்டும் நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. இது வந்து நல்லா த்ரெட்டட் டைப்பில் வரனால அதில் வாசர் இருக்குது, கூடவே நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணிடுறனால வாட்டர் லீக்கேஜ் வந்து இதில் இருக்காது. இந்த கப்போட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கில் தான் வந்து டைட் அண்ட் ரிலீஸ் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது முதல்ல தண்ணி வரும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து டைட் ஆகி அந்த கப் வந்து ஃபில் ஆகும். ஒன்ஸ் அந்த கப் ஃபில் ஆனோடனே அந்த தண்ணி வர்ற பாதை வந்து க்ளோஸ் ஆயிரும். எப்பெல்லாம் வந்து தண்ணி குறையுதோ அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகும், மீண்டும் வந்து தண்ணி உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட் இருந்ததுன்னா ஃபுல் டேக்கு தண்ணி கிடைக்கும். கூடவே வந்து கேப் இருந்துட்டா சுத்தமான தண்ணி கொடுத்துடலாம். இது வந்து 2 விதமாக நம்ம வந்து கோழிகளை கொடுக்கலாம். ஒன்று தரையிலேயே வச்சு நம்ம கொடுக்கலாம், இல்லை ஒரு கல் மேலே வச்சு நம்ம கொஞ்சம் ஹைட்டாகவும் கொடுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் மேலே வைக்கும்போது நம்ம ஹோல்ஸ் வந்து அந்த எட்ஜில் போடுவோம். அப்போ அந்த பக்கெட்டில் இருக்கிற எல்லா தண்ணியுமே அது கிடச்சிரும். ஆனால் இதை நம்ம தெரியாதனமாக நம்ம பக்கெட் எடுத்து கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் தரையில் வைக்கும்போது நம்ம ஒரு 2 இன்ச் மேலே வச்சு நம்ம ஹோல்ஸ் போடுவோம். அப்போது அதில் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து பேலன்ஸ் அதுலேயே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஹேண்டிலிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சூஸ் பண்ணி நம்ம எட்ஜில் தான் ஹோல்ஸ் போடுறோம். நம்மகிட்ட ட்ரில் மிஷின் இல்லாததுனால அந்த ட்ரில் பிட்டை நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ட்ரில் பிட்டோட சைஸும் இந்த கப்பில் இருக்கிற அந்த த்ரெட் சைஸும் சேம் அப்படிங்கிறனால நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஒன்ஸ் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அந்த போல்ட் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த பக்கெட்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ட்ரிங்கர் கப் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக ஒரு அரை அடி கேப்பில் வரும். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எட்ஜில் தான் இருக்கும். ஆனால் இது முக்கியமாக கல் மேலே தான் வைக்கணும். தெரியாமல் தண்ணி இருக்கும்போது கீழே வச்சுட்டா அந்த ட்ரிங்கர் கப்பு வந்து டேமேஜ் ஆகும். இந்த ட்ரிங்கர் கப் கோழிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம தண்ணி வச்சிடறோம். முடிஞ்ச வரைக்கும் இதில் 20 லிட்டர் இருக்கிறனால ஒரு 50 கோழிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் இருந்ததுன்னா போதுமானது. நீங்கள் அடிக்கடி வந்து தண்ணி மாற்றுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கேப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால தூசி பூ எதுவுமே அதில் விழாது. சின்ன குஞ்சுகளுக்கு கூட நீங்கள் ஒரு சின்ன கேனில் வந்து தண்ணி வச்சு அது ஒரு சிங்கிள் ட்ரிங்கர் கப்பில் ஒரு கூண்டுக்குள்ளே கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நிறைய விதத்தில் இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கெட்டில், இல்லை ஒரு பேரலில், இல்லை ஒரு பைப்பு முறையிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம பைப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு செவுத்துலேயோ ஒரு இடத்துலையோ வந்து கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த பக்கெட்ல இருந்து ஹோல்ஸ் மூலியமா அந்த எல்லா ட்ரிங்கர் கப்புக்கும் நம்ம தண்ணி போகும். இந்த பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3/4 இன்ச் தாங்க. இந்த 3/4 இன்ச்ல இருந்து அந்த கப்போட த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி டீ ஜாயிண்ட் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வச்சு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம டைரக்டா வந்து ஒரு பெரிய டேங்க், அதாவது ஒரு 1000 லிட்டர் டேங்க்ல இருந்து டைரக்டா இந்த பைப்பு மூலியமா ட்ரிங்கர் கப் கொடுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு இடையில ஒரு பக்கெட்டோ பேரலோ வச்சு தான் தண்ணியை வந்து பிரேக் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளோட் வால்வ் வச்சுக்கிட்டோம்னா அது இன்னும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நல்ல தகவல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.